ஒரு அழகான பழைய கீதம் ஒன்று இருக்கின்றது. அது இவ்வாறு ஆரம்பமாகும். தேனிலும் இனிமை இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையானோரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தேனிலும் இனிமை கிறிஸ்துவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருகின்ற நாம் அனைவரும் பெறு பெற்றவர்கள். இந்த ஆசையை நாங்கள் என்றும் எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் நம்பிக்கையின் அல்லது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் சரியான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எம்மோடு இருந்து கொண்டு பிரிந்து கொண்டு செல்லுகின்ற எமது உறவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எம்மை தாய் திரு அவையில் இருந்து தாய் திரு அவையானவளோடு இருந்து கொண்டு அவளிலே பிறந்து இன்று எம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எமக்கு தெரிந்தும் எமக்கு தெரியாமலும் எமது பங்கிலும் எமது சமூகத்திலும் எமது குடும்பங்களிலும் மற்றைய சபைகளிலே இணைவதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், அவர்கள் இதை அறிந்து கொள்ளுவதில்லை, இதை புரிந்து கொள்ளுவதில்லை. தேனிலும் இனிமை கிறிஸ்துவின் நாமம், ஆனால் அங்கேயும் கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் தாய் திரு அவையானவளோடு இணைவதே என்றும் தலை சிறந்த ஒன்றாக இருக்கும். ஆனால் நாங்கள் அவர்களை பற்றி இன்று என்ன செய்கின்றோம்? அவர்களுக்காக செபிக்கின்றோமா? அவர்களுக்காக குரல் எழுப்புகின்றோமா? அவர்களை அரவணைக்க முயற்சிக்கின்றோமா? அவர்களை புரிந்து கொள்ளுகின்றோமா? தெரிந்து கொள்ளுகின்றோமா? அறிந்து கொள்ளுகின்றோமா? தேடிச் செல்கின்றோமா? ஆனால் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி கதைப்பதில் நானும் நீங்களும் திறனானவர்கள். ஆனால் ஆண்டவர் எம்மை என்றும் அழைக்கின்றார். இன்று நற்கருணை பகிர்வில்லை, தூய திருப்பலியிலே பங்கு கொண்டு அதில் கலந்து கொண்டு அதை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆனால் எம்மை விட்டு பிரிகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு, கருணையோடு, பாசத்தோடு, சகிப்புத்தன்மையோடு, விட்டு கொடுப்போடு அவர்களை மீண்டும் திரு அவையானவளோடு இணைக்க வேண்டும். அதுவே எமது சிறந்த அழைப்பாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பயணிக்கின்ற நாம் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் சரியான கிறிஸ்தவர்களாக, தூய கிறிஸ்தவர்களாக வாழுகின்றோம். அதனால் தான் நீங்களும் நானும் எமது ஓய்வு நாளை ஒரு கிழமை தொடர்ந்து வேலை செய்து பெற்றோர்கள், தாய்மார்கள், அப்பாமார்கள், இளைஞர் யுவதிகள், மறை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மற்ற ஒவ்வொரு பெரியவர்களும் இன்றைய நாள் ஓய்வு நாள் நம் அனைவருக்கும். இன்று நம்ம எத்தனையோ பேர் என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பாங்க வெளியில். ஆனால் இந்த நேரத்தை நாங்கள் இறைவனுக்காக, திருத்துவத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் சரியான வழியிலே செல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் மனிதர்கள் சில வேளையிலே பாவம் செய்வோம், பாவத்தில் விழுவோம். அதே போல நாமும் பாவத்தில் மற்றவர்களை, எமது குடும்பத்தினராக இருக்கலாம், எமது பங்கில் உள்ளவர்களாக இருக்கலாம், நாம் தொழில் செய்கின்ற இடங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம், எமது உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், எமது சமூகத்தில் வாழ்கின்றவர்களாக இருக்கலாம், அவர்களையும் பாவத்தில் விழச் செய்வோம். அவர்களும் எம்மை பாவத்தில் விழச் செய்வார்கள். ஆனால் நாங்கள் சாதாரண எலும்பும் சதையும் இரத்தமும் நரம்பும் நிறைந்த மனிதர்கள். நாங்கள் தூய கிறிஸ்துவாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற, கிறிஸ்துவின் வாழ்வாக வாழ்வதற்கு, என்னில் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழுகின்றார் என்ற அந்த விசுவாச சாட்சிய வாழ்வுக்கு வாழுகின்றவர்களாக, முயற்சி செய்கின்றவர்களாக நாங்கள் வாழுகின்றோம். அதற்காக வேண்டி நாங்கள் இந்த வேளையிலே திருத்துவத்திற்கு எமது உள்ளங்களால் நன்றி சொல்ல வேண்டும். ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை நவிழ வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய
நாளின் நற்செய்தி பகுதியாக லூக்கா நற்செய்தி. இந்த நற்செய்தி பகுதியில் நாங்கள் பார்க்கின்ற போது அதன் மைய கருத்தாக அமைவது கிறிஸ்தவத்தின் பொறுப்பாளர்கள். கிறிஸ்தவத்தின் பொறுப்பாளர்கள். ஆகவே இந்த மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எமது தனிப்பட்ட வாழ்வையும், எமது கிறிஸ்தவ குடும்ப வாழ்வையும், எமது கிறிஸ்தவ பங்கு சமூக வாழ்வையும் சிந்திக்க தியானிக்க அன்னையாம் தாய் திருகவையானவள் தந்திருக்கின்ற உன்னதமான ஒரு நாளாகவும் நேரமாகவும் இந்த நற்கருணை பகிர்வு, இந்த தூய திருப்பலி எம் அனைவருக்கும் அமைந்திருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் பார்க்கின்றோம் நேர்மையற்ற பொறுப்பாளர். கிறிஸ்தவ பொறுப்பாளர்கள் நேர்மையற்ற பொறுப்பாளனை பார்க்கின்றோம். இந்த நேர்மையற்ற பொறுப்பாளன் உவமையை பார்க்கின்ற போது இன்று எமது சமூகத்தில், நாம் வாழும் இந்த உலகத்தில் அநீதி, பேராசை, பொறாமை, யுத்தம், போர், பழிவாங்கும் எண்ணம் என்று இவ்வாறான ஒரு தீய நிலை சூழ்ந்த ஒரு உலகிலே, சமூகத்திலே எமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் எம்மை அழைக்கின்றார் இந்த நற்செய்தி பகுதியின் மூலமாக. எமது செல்வத்தை, எமது அதிகாரத்தை, எமது மனித பலத்தை, படைபலத்தை, பணபலத்தை எவ்வாறு நாங்கள் நாளார்ந்தம் பயன்படுத்துவது, பாவிப்பது என்று இந்த உவமையை நாங்கள் பார்க்கின்ற போது முதல் நோக்கிலே, at the first glance அல்லது முதலாவது லுக்கில் பார்க்கும்போது ஒரு குழப்பமாக இருக்கும். இதை வாசித்து பாருங்கள். இந்த நற்செய்தி பகுதியில் வாசிக்கின்ற போதே ஒரு குழப்பம் இருக்கும். என்னடா ஆண்டவர் இயேசு நேர்மையற்ற ஒரு பொறுப்பாளர், அதாவது டிஸ்ஆனஸ்ட் மேனேஜரை ஒரு மொடலா, ஒரு உதாரணமா இன்று நற்செய்தி பகுதியில் தாரார் என்று. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அதுவது முதலாவது நோக்கிலே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது இந்த நற்செய்தி பகுதியை, அவர் அந்த நேர்மையற்றவர், அந்த நேர்மையற்ற பொறுப்பாளர், அந்த மேனேஜருடைய நேர்மையற்ற தரத்தை சரி என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் எவ்வாறு எமது ஞானத்தோடு, எமது அறிவோடு, எமது நம்பிக்கை விசுவாச வாழ்வோடு உலக சொத்துக்களை, செல்வங்களை, பொருட்களை பயன்படுத்துவது என்று எடுத்து காட்டுகின்றார் ஆண்டவர். நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை எடுத்து இயம்புகின்றார். அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாங்கள் நற்செய்தி பகுதியை 3-4 தடவைகள் வாசித்து பார்க்க வேண்டும். அப்போது நாங்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். தூய ஆவியானவரின் அருள் வளம் எம்மோது சூழ்ந்திருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே நாங்கள் பார்க்கலாம், இந்த மையக்கருத்தின் அடிப்படையாக இந்த நேர்மையற்ற பொறுப்பாளரின் 4 நிலைகளை, முதலாவது நிலை பொறுப்பற்ற நிலையை பார்க்கலாம். அந்த மேனேஜருடைய பொறுப்பற்ற நிலை. இரண்டாவது தன்னிலை உணர்ந்த நிலை, அவருடைய தன்னிலை உணர்ந்த நிலை. மூன்றாவது அவருடைய முன்மதியான செயல்நிலை. 4வது புது வாழ்வின் நிலையை நாங்கள் இந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பார்க்கலாம், அவருடைய செல்வர், அந்த செல்வந்தன் அவரை நோக்கி, அந்த நேர்மையற்ற பொறுப்பாளரை நோக்கி கேட்கின்றார், உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீ வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது. அதாவது அவர் தன்னுடைய நிலையை அறியாமல் உலக சொத்துக்களையும், மற்றவர்களுடைய சொத்துக்களையும், மற்றவர்களுடைய செல்வங்களையும், மற்றவர்களுடைய பொறுப்புகளுக்கும் ஆசைப்பட்டு அவன் பொறுப்பிழந்தவனாக தன்னுடைய பொறுப்பை
தன்னுடைய நிலையை இழந்தவனாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பொறுப்பற்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் பேராசை. இன்று எமது வாழ்விலும் நாங்களும் எமது குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் பேராசைப்படுவதுண்டு. ஆகவே அதை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த நற்செய்தி எம்மை அழைக்கின்றது பொறுப்புள்ளவர்களாக. நாங்கள் எமக்கு கிடைப்பதை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் எம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக தன்னிலை உணர்கின்ற நிலை. அந்த பொறுப்பாளன், அந்த நேர்மையற்ற பொறுப்பாளர், அவனிடம் கேட்கின்ற கேள்வி, நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. தன்னிலை உணர்ந்தவனாக மாறுகின்றான். அவன் நேர்மையற்ற பொறுப்பாளன். ஆனால் எப்போது தலைவர், அந்த செல்வந்தன், அவருக்கு பொறுப்பானவர் அவரை நோக்கி கேட்கின்ற போது, அவரை வேலையிலிருந்து அகற்றுகின்ற போது அவன் தன்னிலை அறிந்தவனாக மாறுகின்றான். நாமும் இந்த வேளையிலே எமது நிலை அறிய வேண்டும். ஒரு அப்பாவாக, ஒரு அம்மாவாக, பிள்ளைகளாக, மறையாசிரியர்களாக, பெரியோர்களாக, குருவானவராக, அருட்சகோதரியாக, அருட்சகோதரர்களாக தன்னிலை அறிய வேண்டும். நாங்கள் வெறுமனே உலக பொருட்களுக்கு ஆசைப்படுகின்றோமா? பேராசை கொண்டவர்களாக வாழுகின்றோமா? அதை உணர்ந்து வாழுகின்ற போது நாம் என்றும் எப்போதும் இயேசுவின் அடிபாதையிலே செல்லுவோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம் முன்மதியோடு செயற்பட்ட விதம். அந்த வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்படுகின்றார். அதாவது செல்வந்தரிடம் கடன் பட்டிருந்தவர்களிடம் இருந்து அவர்களுடைய கடனை அரைவாசியாக குறைக்கின்றார். முடிந்தவரை அவர் உதவி செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய கபடத்தனமாக இருந்தாலும் அவன் முன்மதியோடு செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வை நாங்கள் வரி தண்டுபவருக்கு தலைவரான சக்கேனுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கலாம். அவர் எப்போது இயேசு ஆண்டவரை சந்தித்தாரோ அந்த வேளையிலே தன்னிலை அறிந்தவனாக, தன்னிடம் இருந்தவற்றை, அது அதிகார பலமாக இருக்கலாம், பலபலமாக இருக்கலாம், செல்வ பலமாக இருக்கலாம், ஆள்பலமாக இருக்கலாம், அதை மற்றவர்களுக்கு 3 பங்காக 4 பங்காக கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலதான் செல்வந்தன் அந்த பொறுப்பற்ற நேர்மையாளர் செய்ததை பார்த்து வியக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் வியந்தார் சக்கேயுனுடைய நிகழ்வை பார்த்து. இன்றே உனக்கு மோட்சத்தில் இடம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆகவே நாங்களும் எமது வாழ்விலே முன்மதியுடன், ஞானத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். நான்காவதாக நாங்கள் பார்க்கலாம் புது வாழ்வின் நிலை கொண்டவர்களாக மாறுவோம். எப்போது நாம் பொறுப்புள்ளவர்களாக, தன்னிலை உணர்ந்தவர்களாக, முன்மதியோடு, ஞானத்தோடு, விசுவாசத்தோடு எமது வாழ்வை நடத்துகின்ற போது உலக மாயை, உலக பொருட்கள், செல்வம், பணம், சொத்து, அதிகாரம் என்பவற்றை நாம் கையாண்டாலும் அதை சரியான முறையிலே கையாளுகின்ற போது ஒரு நாள் நாம் நிலை வாழ்வை அடைவோம். அதுவே திருத்துவத்தின் அழைப்பாக இருக்கின்றது கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே. ஆகவே நாம் அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி எம்மை அழைக்கின்றது. நாம் வெறுமனே உலகத்தின் பொறுப்பாளர்களாக இருக்காமல் கிறிஸ்தவத்தின் பொறுப்பாளர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றும் பொறுப்பாளர்களாக இருக்கவே, அதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான அருள் வளத்தை தூய ஆவியின் மூலமாக பெற்றுக்கொள்ள தொடரும் திருப்பலியிலே மன்றாடுவோமாக.